ஓகே கவனி. ஃபர்ஸ்ட் ரூல் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இல்லையா, முக்கியமா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்னன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இப்போ நாம நேரடியா பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதே நாம என்ன ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். இப்ப பாத்துக்கோ, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாரு, ஷாலி ட்ரோவ் ஹர் கார் ஆஃப் த ரோடு. இதுல ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்க வேண்டியது சப்ஜெக்ட் என்ன, வெர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன. இதை நாம பார்த்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ட்ஸ் எல்லாமே தெரியணும். ஆக்சிலரி வேர்ட்ஸ் எதெல்லாம் இருக்கு? பி ஃபார்ம் வேர்ப் சொல்லுங்க. am is are was am. Okay, right. Am is are was where. Okay, next have form. Have, has, had. Do form. Do, does, ஓகே. சோ இந்த ஆக்ஸிலரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால பாசிவ் ஃபார்ம்ல மாத்த முடியும். சரியா? டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இத மாத்தணும். இந்த am is are வந்து present form, was were வந்து past form. சோ have has வந்து present form, had past. do does வந்து present form, it வந்து past. சோ இத நீ அப்படியே எடுத்துக்கிட்ட அப்படினா இன்னும் pronouns இருக்கு. அதுல subject pronoun, object pronoun சொல்றோம். சரியா? subject pronoun என்ன அப்படினா அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனும் சப்ஜெக்ட் ப்ரோனவுனோட அப்படியே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்முக்கு போகும்போது ஐ அப்படின்றது எப்படி மாறும்? மீ. பி அப்படின்றது அஸ். யூ யூ. தே them. he him. she her. it தான். சரியா? இது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன் இத சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றேன்னா இத சப்ஜெக்ட் பொசிஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது அப்படியே ஆப்ஜெக்ட் பொசிஷன் போகும்போது இந்த மாதிரி மாறி வேற ஏதாவது நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் அங்க ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, கம் டு தி பாயிண்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பாரு, the dog bit Tommy on the arm அப்படின்னு இருக்கு. இதுல நீ கவனிக்க வேண்டிய விஷயமே சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். சரியா? இததான் பிட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், பைட்டோட பாஸ்ட் டென்ஸ். அத நாம அப்படியே டாக் வந்து பின்னாடி கொண்டு போறோம், டாமியை வந்து முன்னாடி கொண்டு வரணும். சோ இங்க டாமி வாஸ் பைட்டன். இப்போ நீ டைரக்ட் இன்டைரக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல் பார்த்திருப்பேன் இல்லையா? சிம்பிள் பிரசன்டா இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் V1 பிளஸ் அடுத்தது இது ஆக்டிவ் வாய்ஸ். இத பாசிவ் வாய்ஸ்ல எடுக்கும்போது சப்ஜெக்ட் am, is, are plus V3 plus 5 plus object. இதே சிம்பிள் பாஸ்ட் எடுத்துட்டோம்னா subject V2 plus object. இதே subject was, where plus V3 plus 5 plus object. அடுத்தது simple future, subject plus will, shall,
plus v1 plus object. இது அப்படியே இங்க மாத்தும் போது subject will shall plus b plus v3 plus y plus ஓகேவா? எப்பவுமே இதுல பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது v3 தான் வரும். ஓகேவா? v3 நீ கண்டிப்பா போட்டுக்கணும். அடுத்தது present continuous. present continuous எடுத்துட்டா subject am is are plus v1 plus ing plus object. இது அப்படியே இங்க மாத்தும் போது subject am is are plus being v3 plus y plus object. அடுத்தது past continuous. past continuous எடுத்துட்டோம்னா subject was had plus v1 plus object. இது அப்படியே பாசிவ்ல மாத்தும் போது subject was were plus being plus v3 y plus object. present perfect. present perfect நமக்கு present perfect ல மாத்தும்போது subject have has plus v3 plus object. இங்க ஆல்ரெடி v3 verb தான் இருக்கு, அதை நீ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? subject have has plus been plus v3 plus y plus object. அடுத்தது past perfect. past perfect எடுத்துட்டா subject had plus v3 plus object. subject had been plus v3 plus y plus object. அடுத்தது future perfect. subject will shall plus v3 plus object. அதுக்கு அடுத்து subject will shall plus been plus v3 plus y plus object. will have or will shall have. ஓகேவா? சோ future perfect பொறுத்த வரைக்கும் will shall plus have plus v3 plus object அங்க have been வரும். இதுதான் பேசிக் ரூல். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நீ சென்டென்ஸை மாத்தணும். ஓகேவா? சோ இங்க பாக்கும்போது பாருங்க, சிம்பிள் பிரசன்ட்ல I do my homework. இத சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம், verb னு எடுத்துக்கலாம், இத ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். இத அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது I இங்க போகும்போது என்ன ஆயிடும்? me ஆயிடும். சோ இங்க my homework is done by me. இங்க omitting the agent மாதிரி அங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. பட் பரவாயில்ல, நாம எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதும். சரியா? அடுத்தது பாரு, அதே present continuousல வரும்போது I am doing my homework. my homework is இங்கேயும் is யூஸ் பண்ணிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? இங்க வெறும் is மட்டும் இருக்கு, இங்க being continuous tenseனாலே being ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது simple past. I did my homework. my homework was done by me. Next, I was doing my homework. my homework was being done by me. No, I have done my homework. my homework has been done. இங்க have வந்திருக்கு, இங்க has வந்திருக்கு. ஏன் அப்படி போடுறோம்? இங்க I வரும்போது நம்ம have யூஸ் பண்ணுவோம். and இதே my homework அப்படின்றது சிங்குலரா வந்ததனால has been போட்டுருக்கோம். இதே my homeworks இருந்துச்சுன்னா போட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்த past perfect பாரு, I had done my homework. my homework had been இப்போ present simple future. simple futureல I will do my homework.
my homework will be done by me. அடுத்தது future continuous. இது வந்து நமக்கு கிடையாது, அதனால நாம யூஸ் பண்றது இல்ல. அதாவது 8 டென்ஸ் தான் நம்மளால பாசிவ் மாத்த முடியும், மத்ததுக்கு மாத்த முடியாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இத எல்லா டென்ஸுக்கும் 12 டென்ஸுக்கும் ஐ மீன் 8 டென்ஸுக்கு தான் நம்மளால மாத்த முடியும், மீதி இருக்கிற டென்ஸுக்கு நோ பாசிவ் வாய்ஸ் போட்டுருக்கும். சரியா? அதாவது இங்க present perfect continuous, past perfect continuous, future perfect continuous இங்க பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி future continuousக்கு கிடையாது. சரியா? இங்க future perfect இருக்கு, இந்த இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. so he make parts அப்படினு இருக்கு, அதே இதுதான் parts தூக்கி இங்க போடுறோம். ஓகே, இங்க கீழ பாசிவ்ல கொடுத்திருக்காங்க parts are made by. இங்க ஏன் நம்ம are யூஸ் பண்ணிருக்கோம், is யூஸ் பண்ணிருக்கோம். partsன்றது plural subject, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், are யூஸ் பண்ணிருக்கோம். அதே இதுல present continuousல பாரு, he is making parts. he has made parts. இங்க has யூஸ் பண்ணிருக்கோம், இங்க have யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்? இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து plural ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க he made past tense. parts were made by him. அடுத்தது past continuous, he was making parts. அடுத்தது he had made parts. அடுத்தது simple future, he will make a part. future continuous கிடையாது, future perfect, he will have made parts. parts will have been வரணுங்க. சரியா? மிஸ்டேக்கா இருக்கு. parts will have been made by him. ஓகேவா? சரி, இதெல்லாம் யூசேஜ் இருக்கு. அதுல ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மாத்தணும்னு கொடுத்திருக்காங்க, அத பாருங்க. இது ரூல்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல they send me a packet, இதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா they sent, இது சப்ஜெக்ட், இது verb, இது indirect object, இது direct object. ஏன் இதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வாட்ன்ற क्वेश्चनக்கு ஆன்சரா வந்ததுன்னா இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதே whomன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ்ல பாரு, they sent me a packet. இந்த me எடுத்துட்டு பாரு, they sent a packet. அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அனுப்புனாங்க? packet. அப்போ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அனுப்புனாங்க? எனக்கு அனுப்புனாங்க. சோ அப்ப whomன்ற ஆப்ஜெக்ட். அப்போ இங்க இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இந்த ரெண்டு டைப்பாவும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், மாத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a packet வச்சு சொல்லு. A packet was sent by whom? எம்மனு போடலாம். சரியா? இப்போ a packet was sent me by them. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான சென்டென்ஸ்ல பாரு, she gave me a pen. she gave me a pen ன்னு யூஸ் பண்றோம் இல்லையா? இங்க இது சப்ஜெக்ட், இது verb, இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்ற क्वेश्चनக்கு ஆன்சரா வரணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா whoன்ற क्वेश्चनக்கு ஆன்சரா வரும். இப்போ இத வச்சு மாத்திரம் பாரு, a pen gave past tenseல இருக்கு, என்ன வரணும்? ஆக்ஸிலரி. was வரணும், வேர் வரணுமா? was given given me by her. சரியா? இது ஒரு சென்டென்ஸ். இது அப்படியே நீ மாத்து, I was given a pen by her. இது ரெண்டுத்துலயுமே நீ மாத்திக்கலாம், ரெண்டுமே கரெக்ட். சரியா?
இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்டா வச்சு போட்டுருக்கோம். இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வச்சு போட்டுருக்கோம். ஓகேவா? எது ஞாபகத்துல இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். புரியுதா? சோ இது ஒரு ரூல். அடுத்தது நம்ம ஆக்சிலரி வேர்ட் என்ன வந்தாலும் இப்போ they should obey the rules. இங்க வந்து ஆக்சிலரி என்ன இருக்கு, should இருக்கு இல்லையா? அப்ப நாம அதை மாத்தும் போது the rules என்ன வரும், எப்படி வேல்யூ மாத்துறோம், எந்த ஆக்சிலரி வந்தாலும் அத be ஆட் பண்ணிக்கணும். should be obeyed by them னு மாத்தணும். ஆக்சிலரி வேர்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. can, could, may, might, will, shall, should, must. இந்த 9 ஆக்சிலரி வந்தாலும் நீ be வச்சு எழுதணும். 9 ஆக்சிலரியில எது வந்தாலும் என்ன பண்ணணும், be மாத்தணும். I can drive a car. சரியா? and இன்னொரு ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே சோ உன்னோட புக் எடுத்துக்கோ, பேஜ் நம்பர் 14. எல்லாரும் புக் எடு. பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. 10 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. The manager appointed many office assistants. You are making a cake now? Okay. யாராவது ஒருத்தர் இண்டிவிஜுவலா கேக்குறான். Person. That portrait was painted by my grandmother. Satishilan. My grandmother painted the portrait. Next. Harikrishnan. Malini had bought a colorful hat for her daughter. Colorful hat been brought by Malini for her daughter. Okay, good. Sit down. Divagar, see, they have asked me to pay the fine. I have been asked to pay the fine. I have been asked. Okay, good. Sit down. Vinit, the militants were being taken to the prison by the police. The police were taking the militants to the prison. Sit down. Next, Yunesh, his behavior vexes me. I am vexed by this behavior. Okay, sit down. Fasiullah, Rosie will solve the problem. The problem will be solved by Rosie. Yeah, next. Ryan, our army has defeated the enemy. The enemy has been defeated by our army. The salesman answered all the questions patiently. Pandatamal. Okay. எல்லாருமே புக்க பாருங்க. அதே இதுல கீழ பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரெக்வெஸ்ட் அப்படி வந்துச்சுனா என்ன போடணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. In active voice, a request to begin is please. When we change the request to passive voice, we should begin the sentence with you are requested to. So almost நம்ம imperative sentence வந்ததனால request to or advisement போடணும் பாத்துட்டோம் இல்லையா? So இதுல please வச்சு வந்திருந்ததுனா you are requested to அப்படி போடணும். So please assemble in the ground. Okay, you are requested to assemble in the ground. Please do not use mobile phones here. Okay, இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், imperative சென்டென்ஸா இருக்கும்போது அந்த imperative சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா to எழுதணும், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா not to னு எழுதணும்.
சரியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீ எழுதணும். அண்ட் டோன்ட் டச் மை மொபைல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாட் டு டச் மை மொபைல் எழுதணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, கரெக்டா பாத்துங்க. அடுத்தது பாருங்க, advice. When we change an advice from the active to passive, we should begin the sentence you are advised to do. So advice மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க advice னு போடணும். You are advised work hard னு இருக்கு, என்ன போடணும்? Okay, next. Praveen Kumar, do not eat junk food. You are advised not to eat junk food. Okay, good. அடுத்தது நாம இப்ப பார்த்த omitting the agent. இந்த sentences beginning with someone, no one, omit the agent. So என்ன அப்படின்னா யாருனே தெரியாம someone, somebody, nobody, everybody இந்த மாதிரி இருந்தது சப்ஜெக்ட்ல அப்படின்னா அத நீ by அப்படின்னு போட வேண்டாம். My book was stolen அப்படின்னு இருந்துச்சு. So அந்த இடத்துல by someone போடணும் அவசியம் இல்ல. Someone stole my book. My book was stolen போட்ட போது by someone போடணும்னு அவசியம் இல்ல. அதான் omitting the agent. அதுல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாருங்க. Somebody has taken away my book. Okay, next. No one has bought the tickets. Yeah, they have not been போடுறோம். Yes, not use பண்றோம் அந்த இடத்துல. சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? யாருமே வாங்கலன்னு இருக்கு இல்லையா, அதனால not னு போடுறோம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ்ஸ் மாத்துறோம். இன்ட்ராகேட்டிவ் எப்படி மாத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு கொடுத்திருக்க ஆக்சிலரி வந்து அது என்ன டென்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ என்ன டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சிம்பிள் பிரசன்ட்னு எடுத்துட்டோம்னா கொஸ்டின்ல என்ன இருக்கும்? டூ இருக்கும், டஸ் இருக்கும். கொஸ்டினா இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனாலும் WH வேர்டா இருந்தாலும் WH வேர்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வாட் டு யூ ரைட் அண்ட் தி நோட். இந்த இடத்துல வாட் கூட எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிலரி மட்டும் இருக்கும், சரியா? சோ இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நார்மலா உள்ள பாசிட்டிவ் சென்டென்ஸ் வச்சு சொல்ற பாரு. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் டென்சஸ் வச்சு பார்க்கலாம். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா she writes a poem. இத எப்படி பாசிவ்ல மாத்துவீங்க? a poem auxiliary word கரெக்ட்டா போடணும். சார் சொல்லுங்க பார்க்கலாம். சார் a poem is written by her. Okay, இதே பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்தா போட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா she does not write a poem. இந்த இடத்துல என்ன போடணும்? a poem is not. இங்க மேல பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன ஆக்சிலரி இருக்கோ அது பக்கத்துல not சேர்த்தாலே என்ன ஆயிடும்? நெகட்டிவ் ஆயிடும். a poem is not written by. ஓகேவா? சப்போஸ் क्वेश्चन இருக்கு, does she write a poem? Does she write a poem? இப்படி இருக்கும் क्वेश्चन. அதை எப்படி மாத்துறோம்? சிம்பிளா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி அப்படியே சப்ஜெக்ட் முன்னாடி மாத்திட்டோம். is a poem written by. ஓகேவா? அப்போ WH क्वेश्चन வந்தா எப்படி யூஸ் பண்ணலாம் பாத்துங்க. when என்ற வார்த்தை இருக்கு. when does she write a poem? அவ எப்ப அந்த poem எழுதுவா? சேம் அதேதான். இங்க isக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? when ஆட் பண்ணிக்கணும். WH क्वेश्चन எதுவா இருந்தாலும் நீ சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அதோட ஸ்டார்டிங்ல அந்த WH வேர்ட் அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதா. இந்த இடத்துல வென்னுக்கு பதிலா how does she write a poem? How is a poem written by? Why does she write a poem? So WH word எது வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அந்த வேர்டை அப்படியே ரிப்பீட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த வாட்ன்ற क्वेश्चन வந்துச்சுன்னா இங்க ஆப்ஜெக்ட் இருக்காது. ஏன்னா அதுவே நமக்கு என்னது?
ஆப்ஜெக்டா மாறுது சரியா சோ அதனால WH வேர்டுக்கு அதே மாதிரி which how why when where இந்த மாதிரி வார்த்தைகளை நாம யூஸ் பண்ணிக்கலாம் சரி past tense எடுத்துக்கோ she wrote a poem she did not write a poem did she write a poem ஓகேவா she wrote a poem she did not write a poem did she write a poem இது வந்து past tense அப்ப இங்க poem னு யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க என்ன வரலாம் was written by her அது அப்படியே நெகட்டிவ்ல என்ன சொல்லுவோம் a poem was not written by was poem written by இதே இந்த இடத்துல how இருக்கு how did she write a poem when did she write a poem how did she write a poem right அடுத்தது continuous tensesக்கு சேம் அதே தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா are they playing cricket இதை சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம் கவனிங்க ஒரு செகண்ட் are playing ing வந்திருக்கு இது என்ன டென்ஸ் present continuously என்ன auxiliary யூஸ் பண்ணுவோம் and star க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதா பாரு இங்க சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அப்படியே கிரிக்கெட் தூக்கி முன்னாடி போடுங்க கிரிக்கெட்டுக்கு முன்னாடி இங்க auxiliary இருக்கு இல்லையா அப்ப என்ன வரணும் is வரணும் is cricket being played by them ஓகேவா அதே மாதிரி when are they playing cricket when is cricket being played by them இதேதான் simple future will the principal will the principal announce the news இதை எப்படி மாத்தலாம் அர்ஜுன் சொல்லு will the news be announced will the news be announced by the principal ஓகேவா சரி நெக்ஸ்ட் சிரம் இதே இதுல பாஸ்ட் கண்டினியூஸ் was he playing piano இதை எப்படி மாத்தலாம் piano was being கரெக்டா was தான் முன்னாடி வரணும் இல்லையா கொஸ்டினா இருக்கிறதுனால was piano being played by ஓகேவா சரி அடுத்தது present perfect எடுத்துட்டோம் அப்படின்னா has she written a poem இதை சொல்லுங்க பார்க்கலாம்
அதே இதுல when இருக்கு. என்ன டைப் கேட்டாலும் எழுதிடுவேன். முக்கியமா நீ ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் என்ன, verb என்ன, ஆப்ஜெக்ட் என்ன. அப்புறமா அது என்ன டென்ஸ், அந்த டென்ஸ்க்கு என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும். அது கொஸ்டினா இருந்தா ஆக்ஸிலரி வேர்டு முன்னாடி இருக்கும். WH வேர்டா இருந்தாலும் ஆக்ஸிலரிக்கு முன்னாடி அந்த WH வேர்டு வரும். ஓகேவா? சரி, இப்போ நீங்க புக்க பாருங்க, பேஜ் நம்பர் 15. It's the right letter. Was a letter written by him. Is he watching us? இந்த is he watching us என்ன டென்ஸ்? Continuous tense. Next WH word வந்துச்சு எப்படி வரணும் பாரு. who வந்துச்சுனா by whom னு வரணும். மீதி எல்லாமே ப்ரொசீஜர் ஒண்ணுதான். who மட்டும் நீ அப்படியே by whom னு மாத்துற. பாரு, who will accept this? By whom will this be accepted? Who has arranged this meeting? When will you finish the building? Sir, how did they do this? How was this? Done by them. Yeah. Next. Sukesh Priya, please call him at once. Requested to call him at once. You are requested to call him at once. Parandaman, how did you cross the river? Okay, sit up. Nafis, no one is borrowing the novels from the library. Novels are being bought by bought from the library. No one to borrow it. So the novels are not being borrowed. Now, next, Hariharan, will you help me? Hari Krishna, will I be helped by you? Now, Yunesh, go for a jog early in the morning. You are advised to go for a early jog in the morning. Okay. Divakar, why have you left your brother at home? Why has your mother been left at home by you? Being left by Pranab, nobody should violate the rules. For requested, you are advised to not violate the rules. Rules should not be violated. Actually, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். Nobody should violate the rules. அது imperative sentence கிடையாது. அதனால you are requested to போடக்கூடாது. So இங்க rules should not be violated. அப்படின்னு போடுறது கரெக்ட். அடுத்தது பரத், someone has to initiate it immediately. It has been. It has been initiated. It வராதுலையா? இதுன்றதா சப்ஜெக்ட் வே வந்துச்சு. அப்ப it has to be initiated. It has to be initiated. Immediately. இது வராது. Immediately. Siram. Next. Vinith Kumar, have you invited Raman to the party? Has Raman been invited by groups to party? Has Raman been invited by the party? Siram. Next is Adisilan. Please do not walk on the grass. You are requested to not walk on the You are requested not to walk on the grass. Siram. Rayan, when will you book these tickets? Okay. Siram. Active exercise you are going to
என்ன சென்டென்ஸ் வந்தா எழுதுவீங்களா 2 2 மார்க் சோ கன்ஃபார்மா அத நீங்க மிஸ் பண்ண கூடாது ஓகேவா ஓகே குட்